ஆமினி ஆங்கில பத்திரிகைகளை பார்ப்போம். ஆங்கில பத்திரிகைகளை முதலில் டெய்லி மிரர் பத்திரிகை. டெய்லி மிரரின் பிரதான தலைப்புச் செய்தி, நரேந்திர மோடிஸ் விசிட் புட் ஆஃப் டியூ டு பிரசிடென்சியல் எலெக்ஷன் என்பது இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. இங்கே பிரதான தலைப்புச் செய்தி ஒரு அலசல் செய்தியாகவே இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இணைய பத்திரிகைகள் வெளிவந்த செய்தியோடு இந்தியாவை மையமாக கொண்ட ஒரு தலைப்பாக இங்கிடப்பட்டிருக்கின்றது. நரேந்திர மோடி உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இந்த மாதம் இலங்கை வருவதற்கான திட்டமிடப்பட்டிருந்தது. என்றாலும் ஜனாதிபதி தேர்தலை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்கள் சூடுபிடித்திருப்பதை மையமாக கொண்டு அவருடைய வரவு பிற்போடப்பட்டிருப்பதாக டெய்லி மிரர் பிரத்யேகமான ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கவர்மெண்ட் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் எலெக்ஷன், அதாவது தேர்தலிலே அரசாங்கம் மிகவும் மும்முரமாக இருப்பதால் தன்னுடைய விஜயத்தை பிற்போடுவதாக அவர் அறிவித்திருக்கின்றார் என்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் அறிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக இதற்கான அறிவிப்பை தாங்கள் ஜெய்சங்கர் இதனை அறிவித்திருக்கின்றார் என்று இந்த செய்தியில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த இலங்கை விஜயம் பிற்போடப்பட்டதன் அடிப்படையிலே மாலத்தீவு, ஐக்கிய அரபு ராச்சியம், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த இரண்டு நாடுகளுக்கும் பிரதமர் மோடி செல்வதற்கான திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த பயணங்களும் ரத்து செய்யப்பட்டு பிற்போடப்பட்டிருப்பதாக இந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. Why did சஜித் மீட் நாமல் என்ற தலைப்பில் கேள்விக்குறியோடு ஒரு செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாமல் ராஜபக்சவும் சஜித் பிரேமதாசவும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள் என்று செய்திகள் நேற்றே வெளியாகியிருந்தன. இது தொடர்பாக ஜனாதிபதியின் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான ஆலோசகர் ஆசு மாரசிங்க ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் ரகசியம் என்ன, இந்த சந்திப்பின் பின்னால் இந்த அரசியல் பின்னணி என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இந்த சந்திப்பினுடைய விவரங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சஜித் பிரேமதாசவுக்கு அவர் விரல் நீட்டியிருக்கின்றார் என்பதை இங்கு முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. நாமல் ராஜபக்சவும் கூட அது தொடர்பான எந்த கருத்தையும் வெளியிடவில்லை என்பது டெய்லி மிரர் பத்திரிகையிலே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. த ஃபீமேல் லோயர் சஸ்பெண்டட் ஃபார் 5 years ஃபார் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டாக்ட் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உயர் நீதிமன்றம், மேல் நீதிமன்றம் எடுத்திருக்கின்ற ஒரு நடவடிக்கையாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் ஒரு விடயத்தை அறிவித்திருக்கின்றது. அதாவது சட்டத்தரணிகள் தங்களுடைய பெண் சட்டத்தரணி ஒருவர் தன்னுடைய ப்ரொஃபஷனல் தன்னுடைய தொழில்துறை சார்ந்து தவறான முறையிலே நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. அந்த பெண் சட்டத்தரணி ஒருவர் 5 வருடங்களுக்கு தனது பணியை முன்னெடுக்கக்கூடாது என்ற விடயத்தை இங்கே தெரிவித்திருக்கின்றது என்பதே இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி. அதாவது புலனறுவ ஹைகோர்ட் இதனை உயர்நீதிமன்றம் அதனை தெரிவித்திருக்கின்றதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. என்றாலும் உச்ச நீதிமன்றத்திலே தொடர்பாக ஆராயப்பட்டிருக்கின்றது என்பது இங்கே கூறப்பட்டிருக்கின்ற முக்கிய செய்தியாக நாம் பார்க்க முடிகின்றது. டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் இவை. தி ஐலண்ட் பத்திரிகையை பார்த்தால் ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, சிஜே ஸ்பீக்கர் டாக்ஸ் ப்ரொபோஸ்ட் பை பிரஸ் yet to take place, issue of acting IGP remains unresolved என்ற பிரதான தலைப்புச் செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பதில் போலீஸ் மா அதிபரை நியமிப்பது தொடர்பான அந்த சர்ச்சை நீதிமன்றம், அதே நீதித்துறை, அதே நேரம் பாராளுமன்றம், நிறைவேற்று அதிகாரம் 3க்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற இழுபறி நிலை. இந்த நிலையிலே பிரதி போலீஸ் மா அதிபரை நியமிப்பது யார் என்ற எவ்வாறு அதுக்கு தீர்வு காண்பது என்பது பிரச்சனை இருக்கின்றது. இது சபாநாயகரும் பிரதம நீதியரசரும் பேசி ஒரு முடிவு எடுக்கட்டும் என்று ஜனாதிபதியை தெரிவித்திருந்தார். இந்த அறிவிப்புக்கு அமைய இருவரும் இன்னும் இதுவரை பேசவில்லை என்பதை இந்த பிரதான தலைப்புச் செய்தியின் தொகுப்பாக நாம் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதில் பிரதான படம் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த படத்தோடு ஒரு செய்தி இணைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஈரானிலே கொல்லப்பட்ட ஹமாஸ் அரசியல் தலைவராக இருக்கின்றவர் சொல்லப்பட்டவனுடைய இறுதி நிகழ்வுகள், இறுதி மரணச் சடங்குகள் நேற்று நடைபெற்றன. இதன்போது எடுக்கப்பட்ட படம் தான் இங்கே தரப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானின் தலைநகர் தெஹ்ரானிலே நடந்த இந்த சோகமான நிகழ்வு உலகமே கண்டித்திருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த கண்டித்து இலங்கை உட்பட உலக நாடுகள் இதனை கண்டித்திருக்கின்றன. என்றாலும் இஸ்ரேல் இது தொடர்பாக எந்த கருத்தையும் தெரிவிக்காவிட்டாலும், உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடாவிட்டாலும் ஈரான் ஒரு திடசங்கற்பம் பூண்டிருக்கின்றது. நேரடியாக இஸ்ரேலை தாக்க வேண்டும் என்று ஈரானிய தலைவர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். ஈரான் பவ்ஸ் ரிட்டாலியேஷன் போ அசாசினேஷன் ஆஃப் ஹமாஸ் பொலிட்டிக்கல் லீடர் என்று தரப்பட்டிருக்கின்றது. அதாவது ஹமாஸ் அரசியல் தலைவர் கொல்லப்பட்டதற்கு பழிவாங்கும், அதாவது
பதிலளிக்கும் வகையிலே இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை நேரடியாக நடத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தி ஐலண்ட் பத்திரிகையிலே முன்பக்க செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. டெய்லி நியூஸ் பத்திரிகையை பார்த்தால் டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் நாம் பார்த்த செய்தி தான். MEP டு சப்போர்ட் பிரசிடென்ட்ஸ் கேண்டிடேட்ஸ். இதுவே இங்கே பிரதான தலைப்புச் செய்தி. MEP மகாஜன எக்ஸத் பிரமண தினேஷ் குணவர்த்தனவின் சொந்த கட்சி, அது அவருடைய கட்சியாக இருக்கின்றது. அவருடைய கட்சி ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை முடித்திருக்கின்றது. இந்த MEPயிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். பிரதமர் தினேஷ் உட்பட 3 இருக்கின்றார்கள். 3 உட்பட அந்த கட்சியினுடைய பொலிட் பியூரோ ஏகமனதான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்கு என்பதை இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சுரேக்ஷா தொடர்பான, அதாவது பாதுகாப்பு, அதாவது காப்புறுதி தொடர்பான செய்தி இந்த படத்தோடு தரப்பட்டிருக்கின்றது. ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் சுரேக்ஷா இன்சூரன்ஸ் ஃபார் 3 இயர்ஸ் என்ற தலைப்பிலே இங்கே தரப்பட்டிருக்கின்ற செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. நேற்று நடந்த நிகழ்வின் போது எடுக்கப்பட்ட படத்தோடு இதுக்கு ஆவணங்கள் பரிமாறிக்கொள்கின்ற காட்சி இங்கே படமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை இன்சூரன்ஸ் கோஆபரேஷனோடு அதிகாரிகள் ஆவணங்களை பரிமாறிக்கொள்கின்றார்கள். இதற்காக அரசாங்கம் 7112 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் அரசாங்க பாடசாலைகள், அரசு சார்பு பாடசாலைகள், பிரிவனா கல்லூரிகள் ஆகியன கூடுதலாக இதனை 3 வருடங்களுக்கு இதற்கான காப்புறுதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான தகவல் தான் இங்கே தரப்பட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆயுள் காப்புறுதியின் கீழ் வருடாந்தம் வருமானம் 1,80,000 ரூபாய் விட குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு மேலதிகமாக அஸ்வஸ்ம மேலை திட்டத்தில் இடம்பெறும் குடும்பங்களின் பெற்றோர் நிரந்தர பாதுகாப்புடன் காணப்படும் பிள்ளைகளுக்கும் 75,000 ரூபாவும் வழங்குவதற்கான அதிகபட்ச நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தியிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதைவிடவும் இன்னும் ஒரு பிரத்யேகமான ஒரு செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எக்ஸைஸ் கமிஷனர் சமன்ஸ் தோஸ் ஹூ ப்ரொட்டஸ்டட் எகெயின்ஸ்ட் ஹோமாகம லிக்வர் ஸ்டோர் என்ற தலைப்பிலே தரப்பட்டிருக்கின்றது. ஹோமாகமையிலே புதிதாக மதுபான சாலை ஒன்றை திறந்தபோது அதனை மூடுமாறு கோரி பொதுமக்கள் அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கின்றார்கள். இது தொடர்பாக கலால் ஆணையாளர் நாயகம் இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தி. அங்கு போராட்டம் நடத்தியவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றார் என்பதை இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி சிங்கள பத்திரிகைகளை பார்ப்போம். சிங்கள பத்திரிகைகள் முதலில் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. ரிய அனதுரக்கின் ஷானி மரண ததக் என்று இங்கே தரப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அதாவது முன்னாள் உளவு பிரிவு தலைவராக இருந்தவர் ஷானி அவரை கொலை செய்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கின்றது. வாகனத்தால் மோதி அவரை கொலை செய்வதற்கு சதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்து உச்ச நீதிமன்றத்திலே மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தொடர்பாக விசாரணை நடத்திய உச்ச நீதிமன்றம் மூவருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. பாதுகாப்பு செயலாளர், போலீஸ் மா அதிபர், அதே நேரம் போலீஸ் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஷானி அபேசேகர ஏற்கனவே பல மனுக்களை தாக்கல் செய்திருந்த போதும் இந்த மனு தனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை இருப்பதால் தனது பாதுகாப்பை பலப்படுத்துமாறு கோரி அவர் தாக்கல் செய்த மனுவிலே இவர்கள் மூவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது என்பது இங்கே முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கின்றது. பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவின் படத்தோடு ஒரு செய்தி. அகமதி தினேஷ் மஹிந்தலாகே கலவாய் என்ற தலைப்பிலே ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. அதாவது பிரதமர் தினேஷ் எடுத்திருக்கின்ற தீர்மானம் மொட்டு கட்சியிலிருந்து அவரை தூக்குகிறார்கள் அல்லது விலக்குகிறார்கள் என்று நாம் இங்கே பொருள் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மொட்டு கட்சியிலிருந்து அவரை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாகின்றது என்பதே இந்த தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது. பிரதமர் அவர் நேரடியாக ரணில் விக்ரமசிங்கை ஆதரிப்பதால் அந்த கட்சியினுடைய தீர்மானத்துக்கு எதிரான ஒரு முடிவாக இருப்பதால் பிரதமரும் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்படலாம் அல்லது அவரும் விலகுகிறார் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கீழ்ப்பகுதியிலே ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இங்கே சிறுமி ஒருத்தினுடைய படத்தோடு நாம் இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்றவர்களுக்கு படிப்பினை ஏற்படுத்துகின்ற ஒரு செய்தி. பொல்கடிய கிசிட்டவடி பெரபாசல் தரிய மருட்ட என்ற தலைப்பிலே ஒரு செய்தி தரப்பட்டிருக்கின்றது. மாவனெல்லை பகுதியிலே நடந்திருக்கின்ற மிகவும் ஒரு சோகம் தரும் செய்தி. 3.5 வயது சிறுமி முன்பள்ளி பாடசாலை மாணவியாக இருக்கின்ற 3.5 வயது சிறுமி பாடசாலையில் இருந்த தென்னை மரத்திலிருந்து தேங்காய் தலையிலே விழுந்ததிலே உயிரிழந்திருக்கின்றார். சிகிச்சைக்காக அவர் கண்டிக்கு அழைத்து செல்லப்படுகின்ற வழியிலே
உயிரிழந்திருக்கின்றார் என்ற ஒரு சோக செய்தியை லங்காதீப அதனை முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. திவைன பத்திரிகையை பார்த்தால் திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி நேற்று சமூக வலைத்தளங்களிலே வெளியாகியிருந்த செய்தி, அபராத ரசகட்ட சம்பந்த கஞ்சிப்பாணி லொக்குப்பேட்டி ரட்டம்ப அமில பெர்லஸ் தலை பட்டலத்தி என்ற தலைப்பிலே இந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பெர்லஸ் நகரிலே பிரான்சிலே இருந்து பெர்லஸ் நகருக்கு ஊடாக சென்று வேறு நாடுகளுக்கு செல்வதற்கு முயற்சித்த போது கஞ்சிப்பானை இம்ரான், லொக்குப்பேட்டி, ரட்டம்ப அமிலா ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் பல்வேறு குற்றச்செயல்களுடன் சம்பந்தப்பட்ட பாதாள குழுக்களின் முக்கியஸ்தர்களாக இலங்கை அரசாங்கத்தினால் தேடப்பட்டு வந்தவர்கள். இவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து இலங்கையிலிருந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக சிஐடியினர் முழுமையான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு செய்தி படத்தோடு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. சந்தைய போலீஸ் வேட லேக்கம் பியானிட்ட பவராய் என்ற தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. பியானி என்பது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் பியானி குணவர்தன. அவருடைய தேர்தல் கண்காணிப்பு, தேர்தல் பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு இதிலே கண்காணிப்பதற்கான அதிகாரியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்பது இங்கே முக்கிய செய்தியாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது திவைன பத்திரிகையின் முக்கிய முன்பக்க செய்தியாக இருக்கின்றது. அதே நேரம் தினமின பத்திரிகையை பார்த்தால் தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியும் அகமதிகே மகஜன எக்ஸத் பெரமுன சகாயக் ரணில்ட என்ற தலைப்பிலே இங்கே பிரதான தலைப்புச் செய்தியை நாம் பார்த்த தகவலோடு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அருகிலே செய்தி நாம் அந்த சியலு பாசல் தருதறியன்ட்ட சுரக்ஷா ரக்ஷனியாக் என்று ஏற்கனவே பார்த்த தகவல் தான் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. 3 பாடசாலைகளுக்கு 3 ஆண்டுகள் செல்லுபடியாகும் வகையிலே காப்புறுதி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. இதன் மூலம் வாழ்க்கை செலவிலே பாதிக்கப்படுகின்ற அதே நேரம் வாழ்வாதாரம் குறைந்த குடும்பங்கள் கூடுதலாக நன்மை அடையக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த 3 ஆண்டுகளுக்கான திட்டத்தின் மூலம் மாணவர்கள் பல்வேறு சலுகைகளை பெறக்கூடியதாக இருக்கும் என்று கல்வி அமைச்சர் நேற்று அறிவித்திருக்கின்ற செய்தி தினமின உட்பட ஏனைய பத்திரிகைகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அளவிலே நாம் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் எதிர்வரும் திங்கட்கிழமை